பல்வேறு வகையான ஊழல்களிலே இப்போது ஹெலிகாப்டர் ஊழலிலும் பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள். உங்களுடைய பாத்திரத்திலே உணவு நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தில்லியிலிருந்து நாங்கள் அனுப்பிய அந்த அரிசி தான். இதுவரையிலும் ஆட்சி செய்தவர்கள் ஊழலை தான் செய்தார்களே ஒழிய ஏழை எளிய மக்களினுடைய இல்லங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய எந்த செயலையும் செய்யவில்லை. அந்த 2G 3G ஊழலை செய்தவர்கள் இந்த தமிழ்நாட்டிலும் கூட வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இங்கு இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உணவு சமைப்பதற்கு தேவையான அரிசி யாரிடம் கேட்பது, எப்படி கேட்பது என்று தவிர்த்த நிலையிலே 27 ரூபாய் ஒரு கிலோ அரிசி மதிப்புள்ள அரிசியை மத்திய அரசு உங்களுக்காக 1 ரூபாய்க்காகவும் 2 ரூபாயாகவும் ஒரு கிலோ மலிவு விலையிலே உங்களுடைய பசியை போக்குவதற்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பாத்திரத்திலே உணவு நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த ஏழைகளினுடைய பசியை போக்க வேண்டும் என்று நினைத்து தில்லியிலிருந்து நாங்கள் அனுப்பிய அந்த அரிசி தான். இதுவரையிலும் ஆட்சி செய்தவர்கள் ஊழலை தான் செய்தார்களே ஒழிய ஏழை எளிய மக்களினுடைய இல்லங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய எந்த செயலையும் செய்யவில்லை. நிலக்கரியில் ஊழல், காற்றிலே 2G 3G என்று ஊழல். அந்த 2G 3G ஊழலை செய்தவர்கள் இந்த தமிழ்நாட்டிலும் கூட வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். செய்தித்தாளையும் தொலைக்காட்சியும் நாம் பார்க்கும் போதெல்லாம் பல்வேறு வகையான ஊழல்களிலே இப்போது ஹெலிகாப்டர் ஊழலிலும் பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள். இத்தாலி நாட்டுக்காரர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலமாக கடந்த ஆட்சிக்காரர்களால் செய்யப்பட்ட ஊழல்கள் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இதுவரையிலும் பதவியேற்று 2 ஆண்டுகளில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட எங்கள் மீது வராத அளவிற்கு மிகச்சிறந்த ஆட்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழல் எப்படி நடக்கிறது தெரியுமா? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்று சொல்கிறார்கள். வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பத்தை போடுகிறார்கள். அவர்களும் இன்டர்வியூக்கு நேர்முக தேர்விற்கு அழைக்கிறார்கள். அழைத்த பின்பு எவ்வளவு காசுகள் கொடுத்து யாரிடம் இந்த வேலையை வாங்குவது என்று அல்லாடுகிறார்கள். தனது தந்தையினுடைய நிலத்தையும் அரும்பாடுபட்ட தன்னுடைய தாயினுடைய நகைகளையும் விற்று அந்த வேலையை வாங்கக்கூடிய அளவில் தான் இன்றைய அன்று நடந்து கொண்டிருந்த அந்த நிலை வேலை வாய்ப்பு நிலையாக இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்தோம் தெரியுமா? இப்படித்தானே நீங்கள் நேர்முக தேர்வு என்று நடத்தி ஊழலை பெருக்கிக் கொண்டிருந்தீர்கள். நாங்கள் அந்த வேலை வாய்ப்பிற்கு தேர்வினை நடத்தி அந்த தேர்விலே யார் வெற்றி பெற்றார்களோ நேர்முக தேர்வு இல்லாமல் நேரடியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்தோம். தமிழகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களின் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தோடு இளைஞர்களினுடைய எதிர்காலத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றியும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கோ நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விடாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் உங்களுடைய வாய்ப்பினை கொடுத்து பாருங்கள். வாக்காளர் பெருமக்களே, பாரதிய ஜனதா கட்சி நாட்டினுடைய முன்னேற்றம் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது.
தமிழகம் முன்னேற வேண்டுமா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமா? உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டுமா? இதோ ஜன கடலிட திறந்திருக்கக்கூடிய மக்கள் அலை கடலிட திறந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்லும்.